சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தவிக தலைவர் விஜய் சற்று நேரத்தில் ஈரோடு பெருந்துறையில் மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொள்கிறார். தொண்டர்கள் வருகை பற்றிய விவரங்களை செய்தியாளர் விவேகானந்தன் மற்றும் சார்லஸ் ஆகியோரிடம் கேட்கலாம். விவேகானந்தன், தற்போது நீங்க எந்த பகுதியில இருக்கீங்க? அங்க தொண்டர்கள் வருகை தற்போது எவ்வாறு இருக்கிறது? போதிய ஏற்பாடுகள் எல்லாம் முறையாக செய்யப்பட்டிருக்கா? கூட்டத்தில் தவிக தலைவர் விஜய் பேசுகிற இடத்திற்கு இடதுபுறமாக நாம் நிற்கிறோம். அதாவது அதிகாலை 5 மணி முதலேயே இந்த கூட்டத்திற்கு தொண்டர்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். சற்று ஏறக்குறைய 50% மேல் தொண்டர்களின் கூட்டம் இங்கே கட்டியிருக்கின்ற அதாவது 72 தடுப்புகளில் நிரம்பி இருக்கிறார்கள். தவிக தலைவர் விஜய் தற்பொழுது கோவை விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். தொண்டர்களின் கூட்டம் காலை முதலேயே வர தொடங்கியது. அதாவது காவல்துறை விதித்த கட்டுப்பாடுகளை மீறி கைக்குழந்தைகள், கர்ப்பிணிகள் வந்தவர்களை காவல்துறையினர் வழியிலேயே திருப்பி அனுப்பினர். ஆனாலும் சிலர் காவல்துறை கட்டுப்பாட்டையும் மீறி கைக்குழந்தைகளை இந்த அரங்கத்திற்கு மாநாட்டு திடலுக்குள் எடுத்து வந்தனர். அவர்களையும் காவல்துறையினர் கண்டறிந்து வெளியேற்றி வருகிறார்கள். அதிக அளவில் தொண்டர்கள் வர தொடங்கியதும் ஒரு சில தொண்டர்கள் அந்த தடுப்புகளை தாவி செல்கிறதே நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது 11 மணி கூட்டம் என்பதால் வெயிலில் தாக்கம் இருக்கு என்பதற்காக இந்த மாநாட்டு திடலிலேயே வருகிறவர்களுக்கு தொப்பி வழங்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் சிலர் பெண்கள் கொடை கையோடு எடுத்து வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிகாலை முதலேயே வர தொடங்கியதால் வீட்டிலிருந்தே உணவுகளை எடுத்து வந்து இந்த மாநாட்டு திடலில் அமர்ந்து உண்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் உள்ள அதாவது இந்த 72 தடுப்புகளுக்குமே அந்தந்த தடுப்புகளில் தேவையான அளவிற்கு தண்ணீர் பாட்டில்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த திடலை சுற்றி ஒரு 20 டேங்கர்களில் லாரியில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் புதுவிதமாக இங்கு டேங்கர்களிலேயே ஒரு டேங்கர்களிலும் 15 முதல் 20 டேப்புகள் வரை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த டேங்கர்லேயே தேவையான தண்ணீரை குடித்துக் கொள்ளலாம். காவல்துறையினர் 6 மாவட்டங்களை சேர்ந்த 1800 காவல்துறையினர் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் காலையிலே தொடங்கிய போதே ஒரு தொண்டர் மயக்கம் அடைந்தார். ஆனால் இங்கே அது போன்ற மயக்க நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 58 மருத்துவர்கள் அடங்கிய 4 குழுக்கள் 4 திசைகளிலும் முகாமிட்டு வருகிறார்கள். சில இடங்களில் மருத்துவ குழுக்கள் கூட அந்த முகாமிற்கு செல்ல முடியாத அளவிற்கு இருந்த இதை நாம் காலையிலேயே கண்டிருந்தோம். இப்பொழுது கூட்டம் அதிகரித்துள்ளது. 72 பேரிகார்டில் ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகளில் தொண்டர்களின் கூட்டம் நிரம்பியுள்ளது. அதாவது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்ததற்கு பிறகு இங்க ஈரோட்டில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. தொண்டர்களும் ஆரவாரத்தோடு காலை முதலேயே இந்த திடலில் அமர்ந்து கூச்சலிட்டு வருகிறார்கள். விக்னேஷ், விவேகானந்தன், நீங்க இணைப்பெயர்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த திடலுக்கு வெளியே இருந்து நமது செய்தியாளர் சார்லஸ் இணைகிறார். அவரிடம் அங்குள்ள சூழல் குறித்து நாம் கேட்கலாம். சார்லஸ், தொண்டர்கள் காலை 5 மணி முதலே தொடர்ச்சியாக பொதுக்கூட்ட திடலுக்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் தொடங்க இருக்கிறது. 11 மணியிலிருந்து 1 மணி வரை இன்று அனுமதியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இறுதி நேரத்தில் தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ அங்க எப்படி இருக்கு சூழல்? நாம் இப்போ நின்று கொண்டிருப்பது சேலம் கொச்சின், அதாவது தேசிய நெடுஞ்சாலை நின்று கொண்டிருக்கோம். மிக முக்கியமாக ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிப்பார். எனது பின்புறம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள், பொதுமக்கள் அவர்கள் சாரசாரியாக நடந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். சுங்கசாவடி என்பது மிக அருகாமையிலே இருக்கிறது. இந்த சுங்கசாவடியை கடந்து தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இந்த மிக முக்கியமாக அவருக்கென்று தனியாக அமைக்கப்பட்டுள்ள பாதையில் உள்ளே அவர் கார் மூலமாக சென்று அதன் பிறகு அவர் தன்னுடைய அந்த பரப்புரை வாகனத்தின் மீது ஏறி நின்று அவர் பேச இருக்கிறார். காவல்துறையினர் ஒட்டுமொத்தமாக இந்த சாலையில் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏனென்றால் ஏற்கனவே 1800 போலீசார் என்பது இந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களிலிருந்து கீழே காவலர்கள் வரை அனைவரும், அதாவது போக்குவரத்து பிரிவு என அனைத்து பிரிவுகளுக்கும் இங்கே காவலர்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. ஒரு நிமிடம் கூட இங்கே போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்படக்கூடாது. ஏனென்றால் இது தேசிய நெடுஞ்சாலை. இதில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய வெளியில் வரக்கூடியவர்கள், உள்ளே செல்லக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவாங்க. பொதுமக்கள் மற்றும் அவசர தேவைக்கு செல்வர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனை கருத்தில் கொண்டு
தொடர்ந்து காலை 6 மணி முதலே காவல்துறையினர் தங்களுடைய பணியை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. வாகனங்கள் ஒன்று கூட சாலையில் யாரும் நிறுத்தக்கூடாது. கிட்டத்தட்ட 80 ஏக்கர் பரப்பளவில் இந்த வாகனங்கள் நிறுத்தம் என்பது வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த பரப்புரை கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் அந்த 80 ஏக்கர் பரப்பளவில் அந்த வாகனங்கள் என்பது அதிக அளவில் வந்து ஏராளமான வாகனங்கள் பல்வேறு மாவட்டங்களில் தமிழ்நாட்டின் முக்கிய பகுதிகளில் இருந்து வந்து வண்ணமே இருக்கின்றன. வாகன நிறுத்தங்கள் அனைத்துமே தற்போது நிரம்பி வழிகிறது. அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் அதிகமாக உள்ளது. காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் தன்னுடைய காரில் இந்த சாலையை கடந்து அவர் உள்ளே வந்து பரப்புரைக்கு செல்வார் என்று வந்து தெரிவித்திருக்காங்க. விக்னேஷ்.